காதல். என்ன கணக்கு புள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி. கமலாமாவும் பெரிய தம்பியும் கல்யாணம் நின்று போச்சுங்கிற விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னாங்க. அதான் யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கோன்னு பார்த்து அவங்க நம்பர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் யாருக்கும் சொல்லல தம்பி. இப்பதான் லிஸ்ட் பார்த்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே தான் சொல்லணும். யாருக்கும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் வரட்டும். என்ன பாக்குறீங்க? கல்யாணம் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கண்டிப்பா நடக்கும். அதுக்கான ஏற்பாடை நீங்க செய்ய ஆரம்பிங்க. சரிங்க. என்னங்க, இது உங்களுக்கு ஏன் சார்பா ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்க என் கல்யாணம் அன்னைக்கு போட்டுக்கணும். ஓகே? இந்தங்கம்மா தண்ணி. பத்மா, பொண்ணு மாறின விஷயத்த சொந்தக்காரங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். கல்யாணத்தன்னைக்கு எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். கேட்டா அப்ப ஏதாவது சொல்லிக்கலாம். வெண்ணு திரண்டு வரும்போது நானா தாழிய உடைப்பனா? கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ சொல்றத மட்டும்தான் கேட்பேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ மட்டும் இல்ல, இந்த மொத்த வீடே என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். பத்மா, கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல சொல்லி கணக்கு பிள்ளை கிட்ட சொல்லியிருந்த. ஆனா இப்போ கல்யாணம் சொன்னபடி தேன்மொழி மூலமா நடக்க போகுது. அதனால முதல்ல கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லணும். கணக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரட்டுமாமா? ஆமா பத்மா, அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாருன்னு வை, மறுபடியும் எல்லாருக்கும் விளக்கம் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள காரியமே கெட்டு போயிடும். உடனே போய் கணக்கு பிள்ளைய நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு போ. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியல. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. அடுத்தடுத்து இத்தனை ட்விஸ்ட் அடிச்சா என்ன பண்றது? அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. நானும் அவங்கள பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். நீ வேற குண்டை போட போறியா? போலாங்களாமா? வாங்க. வணக்கம்மா. ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா கணக்கு புள்ள? சூர்யா தம்பி யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருமா. ஏற்கனவே ஏற்பாடு பண்ண மாதிரி கல்யாணம் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இப்பதாம்மா சூர்யா தம்பி உள்ள போறாரு. அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னவா இருக்கும்? நம்ம பிளான் சூர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டானா? அந்த ஓடு காலையும் ஒரு காலமும் என் வீட்டு மருமகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? அவனை ஒரு நிமிஷத்துல 9 ட்விஸ்ட்னா தாங்க முடியாதுடா சாமி. ஒருவேளை என் பொண்ணு தேனு அவனை போய் பார்த்து சம்மதிக்க வச்சிட்டாளோ? முடியல. அங்க போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. சூர்யா, சூர்யா, இங்க வா சூர்யா. என்னம்மா? கணக்கு பிள்ளை சொல்றது உண்மையா? கணக்கு பிள்ளை என்னம்மா சொன்னாரு? அவர்கிட்ட சொன்ன தேதியில சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா? ஆமாமா. என்ன சூர்யா விளையாடுறியா? இது நம்ம ஜமீனோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல விளையாடாத. நின்ன கல்யாணம் நின்னதான். நான் அந்த உத்தமனை சும்மா விட போறதில்ல. கல்யாணம் நின்னு போச்சுன்னு யார் சொன்னது? அது சொன்ன நேரத்துல சொன்ன தேதியில சொன்ன இடத்துல கண்டிப்பா நடக்கும்னு நான் கணக்கு பிள்ளை கிட்ட போய் சொல்லல.
உண்மையை தான் சொன்னேன். என்ன சொல்ல வர சூர்யா? அந்த ஓடி போன காயத்ரிய கண்டுபிடிச்சிட்டியா? அவ என் காலத்தோட கூட தகுதி இல்லாதவ. இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். எவன் கூட ஓடி போன பொண்ணையெல்லாம் ஜமீன் விட்டு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. நான் முழுசா சொல்றதுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அந்த காயத்ரி அவ மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சோ அவ நிச்சயமா கல்யாணம் பொண்ணு இல்ல. நான் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதத்தான் சொன்னேன். பட்டுன்னு என் பொண்ணு தேன்மொழி தான் அதுன்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே. ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிட்டு இருக்க? வணக்கம். 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 உன்னை யார் இங்க வர சொன்னது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டு படியேறி உள்ள வருவேன்? ஏய், மரியாதையா வெளியே போ. இல்ல உன்னை சூர்யா இங்க வாங்க. அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு அவர் மேல கோவப்படுறீங்க? உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, எல்லாத்தையும் பொறுத்துதான் ஆகணும். உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு. கைய காலை உடைச்சு ஊருக்கு வெளியே போட்டிருந்தா எங்க வீட்டு படியேறி வந்திருப்பியா? இருங்கண்ணா, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்போம். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? எதுக்கு வந்திருப்பான்? புதுசா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்க தான் வந்திருப்பான். இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இது வேறயா? முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறம் அது குழப்பமா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. பொண்ணு ரெடி. அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அந்த ஓடுகாலிய நான் ஒரு காலம் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது. நானே அவகிட்ட கேட்கணும். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் அவளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். வா. இவ எதுக்கு இங்க வரா? இங்க என்ன நடக்குது சூர்யா? கொஞ்சம் பொறுங்கண்ணா. ரெண்டு குடும்பத்தையும் சாட்சியா வச்சு கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். என் மக தங்கம். என்ன உத்தமா, உன்னோட அடுத்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சூர்யா, இவனை நம்பாத. இந்த ஆளு அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்ப வேணாலும் விஷத்தை கக்குவான். உன்கிட்ட ஏதேதோ சொல்லி உன் மனசை மாத்திருக்கான். அவசரப்படாதீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் தான் இவங்க வீட்டுக்கு போய்
என்னோட இந்த முடிவை சொல்லி